Hi hello friends, welcome to my channel GK Tutorial Tamil. நான் தான் உங்களுக்கு krishnan. இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா இப்போ டிஸ்ப்ளேல தெரியும் பாருங்க. பெண்ணே நீ பெண் அல்ல அட்சய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். டிஸ்ப்ளேல தெரிஞ்ச மாதிரி தான் இப்போ நம்ம வீடியோ கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு கைன் மாஸ்டர் ஆப் மட்டும் ஒரே ஆப் மட்டும் தான் தேவை. இந்த கைன் மாஸ்டர் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நியூ கைன் மாஸ்டர் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்த்தோம்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனை ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடும் வீடியோக்கள் ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் ஆப் பண்ணிட்டு சைஸ் செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ சிம்பிள் கொடுத்து 1:1 இன்ஸ்டாகிராம் சைஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். 1:1 எடுத்தேன். இப்போ ஒரு 4-5 இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஏதாச்சும் ஒரு 5-6 இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இமேஜ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், இமேஜ் பக்கத்தில் எல்லாம் பிளாக் கலராக தெரியுது. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள், ரைட் சைடில் இங்கே கட்டமாக இருக்கும் சென்டரில், அது ஈக்குவல்ஸ் கொடுத்து இங்கே உங்கள் 2 விரலையும் வச்சு அப்படி கரெக்டாக அதை அலைன்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டிக் பண்ணுறங்க. மறுபடியும் எல்லா இமேஜும் அது மாதிரி அலைன்மெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். ஒரு இமேஜ் கரெக்டாக உட்காரும், ஒரு இமேஜ் சைஸ் கரெக்டாக உட்காராது. அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கிளிப் கிராஃபிக்ஸ் தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ என்னென்னா இப்போ டிஸ்பிளேல நான் மேலே லெட்டர் கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணது இது தான். இப்போ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த என்ன நான் ஆட் பண்ணேன்ட்டு டிஸ்பிளேல இது தெரியும் பாருங்கள், நேமு, அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த இமேஜையே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே லாஸ்ட் உள்ள இது எனேபிள் பண்ணிங்கன்னா சைடில் வந்து ஷேடோ மாதிரி தெரியும். ஷேடோ மாதிரி தெரிஞ்சால் அது பாருங்கள், பேக்ரவுண்ட் நல்லா தெரியும். சைட்லலாம் ஷேடோ உங்களுக்கே தெரியும் ஷேடோன்னா என்னென்னு. இங்கே பாருங்கள் இமேஜ், இது இங்கே பாருங்கள், இந்த இமேஜுக்குள்ளே பாருங்கள். ஓகே, இங்கே பாரு, இமேஜுக்குள்ளே கொஞ்சம் ஷேடோ மாதிரி பிளாக் கலராக தெரியுது. பாருங்கள், நான் இப்போ எனேபிள் பண்ணி இது பண்ணுறேன். அங்கே பாருங்கள், இமேஜுக்குள்ளே தெரியும், நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இமேஜ் கொஞ்சம் இதாக இருக்குது, கலர் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த மீடியா போயிட்டு அந்த எஃபெக்ட்டு இது இங்கே சென்டராக பாக்ஸில் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் சைடு தள்ளிட்டு இதோட கட் பண்ணிக்கோங்க. இதோட டவுன்லோட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா குரோமாக்கி எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே இது 50 வரையும் இருக்கும், அது 72 இல்லாட்டி 72 அங்கே பாருங்கள். அந்த க்ரீன் கலர் மறையாங்காட்டி கொஞ்சம் தள்ளினே இருங்க. என்னோட 69 கரெக்டாகிடுச்சு.
இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி தள்ளுங்க. இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி அதான் தள்ளிடுங்க. வெயிட் பண்ணுங்க, நான் இதை வச்சுக்கிறேன். நீங்கள் எத்தனை செகண்ட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஸ்டார்ட் செய்யறதுக்கு இப்போதைக்கு 15 செகண்ட் தான், அதனால் நீங்கள் 15 செகண்ட் பண்ணுற வரையும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா பார்டர் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட பார்டர் இமேஜ் இருந்தால் இது பண்ணிக்கோங்க. சாரி, வெயிட் பண்ணி நான் பார்டர் இமேஜ் செலக்ட் பண்ணி எடுத்துகிறேன். ஓகே, நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாக்ஸ் ஐக்கன் கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. என்ன பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள டிக் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. சாரி, இது பில்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட கண்ட்ரோல் ஃபேனில் ரைட் சைடில் ஆடியோன்னு ஒன்று இருக்கும், அதில் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாச்சும் வைங்க. இப்போ நான் எதுவுமே வைக்கல, அதாவது இது கிளிக் பண்ணிவிட்டு இது போட்டு உடனே இது ப்ளஸ் பண்ணுறேங்க, பாட் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் பாட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள், சாங் வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இமேஜ் சைஸில் கம்மியாக வைக்கிறேன், கம்மியாக வச்சுட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். அது இதில் டெலிட் பண்ணுறேங்க. இமேஜ் சைஸ் கம்மி பண்ணோடனே அதில் கம்மியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக ப்ளே ஆகுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இப்போ எக்ஸ்போர்ட் எப்படி பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் ஷேர் ஐக்கான் இருக்கும், அது கொடுத்துட்டு இப்போ நான் இப்போதைக்கு 360 ரெசல்யூஷன் 360 வைக்கிறேன், சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக. வெயிட் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.